ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்டர்போலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ஜி மாடியூலை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்போலேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. இன்டர்போலேஷன் அப்படின்னா வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். என்ன பண்ணும்? எப்படி யூஸ் பண்ணுறது? அது எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? ஓகேங்களா? ஸோ எப்படிலாம் அது யூஸ் பண்ணலாம்? அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காம்போனன்ட் ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதுக்குள்ள வந்துட்டு ஆப் உள்ள போயிடுறேன். சோர்ஸ்ல வந்து ஆப்க்குள்ள போயிடுறேன். ஆப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம்ன்றனால வந்து இன்டர்போலேஷன் பேசிக்ஸ் பார்க்க போறோம். நம்ம வந்து இப்போ ஆப் டாட் காம்போனன்ட்டும், ஆப் டாட் டிஎஸ் மட்டும் நமக்கு வந்து இப்போ போதுமானது. ஓகேங்களா? சரி. இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரன் பண்றேன். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம இத ஆல்ரெடி கிரியேட் பண்ணது இங்க இருக்கு. நான் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிறலாம். இல்லன்னா கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் HTMLல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் டாட் HTML எதுவுமே இல்ல. ஸோ வந்து நமக்கு அப்ளிகேஷனே வந்து நமக்கு எதுவுமே லோட் ஆகாது இப்போ. இப்போ வந்து ஆப் டாட் காம்போனன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டைட்டில எடுத்துட்டு ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து டேட்டா ஈக்குவல் டூ கோலன் குடுத்து ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு, நான் ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டேட்டான்னு ஒரு வேரியபிள் செட் பண்ணி அதில் வந்து ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா இப்படி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னாலாம் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? அந்த ரூல் தான் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரூல் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆங்குலர்ல. ஓகேங்களா? அந்த ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத தான் இன்டர்போலேஷன் சொல்லுவாங்க. இந்த கர்லி பிரேஸஸ் போட்டுட்டு, இந்த கர்லி பிரேஸ் டபுள் கர்லி பிரேஸஸ் போட்டுட்டு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா உள்ள பாஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ராஜெக்ட் 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிம்பிளா தெரியலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இது டைனாமிக்காவும் இல்ல வந்து ஒரு சர்வீசஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு டேட்டா எடுத்து வரோம், டேட்டா ஃபெட்ச் பண்ணி கொண்டு வர்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அத வந்து டைரக்டிவ் வந்து ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அத பிளேஸ் பண்ண போறோம். அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ளோவா போகும் நமக்கு. ஓகேங்களா? அந்த மாரி டயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து இந்த மாரி இன்டர்போலேஷன்ஸ்லாம் நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 1 ஆர் 2 வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணக்கூடாது? அப்படின்றத நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இன்டர்போலேஷன் வந்து நம்ம டேட்டா உள்ள பாஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து ப்ராஜெக்ட் 2 அப்படின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதே வந்து ஆப் டாட் காம்போனன்ட்ல போயிட்டு, நான் வந்து ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் குடுத்துருவேன். குடுத்துட்டு இப்போ வந்து நான் வேல்யூ வந்து 0 நான் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த நம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம உள்ள பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு p டாக் போட்டு, ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குடுத்தேன் அப்டின்னா இங்க பாருங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்ட்ரிங்காவும் பாஸ் பண்ண முடியும், நம்பராவும் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பூலியன் வேல்யூவா பாஸ் பண்ண முடியுமா பார்ப்போம். சேவ் பண்ணல. ஓகேங்களா? பூலியனாவும் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன பண்ண முடியும் அப்டின்னா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன உள்ள கால் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி ஃபங்ஷன கால் பண்ணலாம் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்றேன். இல்ல அப்படின்னா ஒரு கவுண்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? கவுண்ட்ன்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்ட்ட நான் இங்க சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இங்க வரேன். இப்ப அங்க எரர் அடிக்கும். பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க ஃபங்ஷன் அங்க இல்லாதனால வந்து எரர் அடிக்குது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு குடுக்காம வந்து டைரக்ட்டா ஸ்ட்ரிங்கோட கால் பண்றேன். இந்த அப்ளிகேஷன் நேம்ஸ்ன்னு போடுறேன். ஓகேங்களா? இப்ப ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணும் உள்ள. அப்ளிகேஷன் நேம் ப்ராஜெக்ட் 2 போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. நம்ம அங்க குடுத்த
நம்ம ஃபங்ஷனா வந்து டைரக்ட்டா உள்ள போட்டிருந்தோம் அந்த கவுண்ட்ட. ஓகேங்களா? ஸோ அதுவும் நமக்கு வந்து எடுக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா வந்து ஒரு நம்பர வந்து கால் பண்ணலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இங்க வந்து கவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த கவுண்ட்ட வந்து நம்ம ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு பட்டனா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்குவோம். இந்த நம்பர் தூக்கி விட்டுறேன். இவங்க நம் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, வேரியபிள் வந்து 0 வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 0 வேல்யூ நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த கவுண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்ட் எங்க ரெஃபர் பண்ண எந்த ஃபங்ஷன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளிக் இவென்ட்ல வந்து கவுண்ட் குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த கவுண்ட்ட நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ரிட்டர்ன் ஆஃப் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் ஆஃப் பிளஸ் பிளஸ் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு கவுண்ட்ல வந்து ஒரு கவுண்ட் ஆஃப் ஃபங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து ஒரு வேரியபிள்ல வந்து நம்ம வந்து 0 நம்ம செட் பண்ணியிருக்கோம். அத வந்து நம்ம வந்து இன்கிரிமென்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆ இன்கிரிமென்ட் பண்ண போறோம் நம்ம. ஓகேங்களா? பிளஸ் பிளஸ் குடுத்து நம்ம இன்கிரிமென்ட் பண்ண போறோம். ஓகே. அது எப்படி நம்ம எழுதிருக்கோம்னா, ரிட்டர்ன் ஆஃப் திஸ் டாட் நம் பிளஸ் பிளஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நம்ன்னு சொல்லி ஒரு இன்டர்போலேஷன் வந்து நம்ம வந்து ஒரு வச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அது கீழ நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து கிளிக் ஈவென்ட்ல வந்து கவுண்ட்ன்னு சொல்லி நம்ம வந்து கிளிக் ஈவென்ட் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மனால பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷன் நம்மனால பண்ண முடியும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, நீங்க இப்படி ஒரு கவுண்ட்ட வந்து இப்படி நீங்க உள்ள இங்க இப்படி வச்சு நீங்க வந்து அ எழுதலாம். ஓகேங்களா? இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பட்டன வச்சு நீங்க வந்து கிளிக் ஈவென்ட் வச்சு நீங்க வந்து எழுதலாம். பட் நீங்க இந்த கவுண்ட்ட வந்து நீங்க டைரக்ட்டா இங்க கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க வந்து ஆ இப்ப நெறைய லாஜிக்ஸ் வந்து இப்ப வந்து நம்ம வந்து சிம்பிளா எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ வந்து நெறைய லாஜிக்ஸ் நெறைய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நம்ம இந்த கவுண்டோட ஃபங்ஷன்ஸ்குள்ள நம்ம எழுதும்போது, இப்ப டைரக்ட்டா நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா? அது கம்ப்ளீட்டா வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன வந்து ஸ்லோ பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா நம்ம அப்ளிகேஷன வந்து ஸ்லோ பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அத வந்து அது வந்து நான் அட்வைசபிள் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ, ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நானு. ஓகேங்களா? ஸோ, வந்து நீங்க அதுக்கு பதிலா வந்து நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி வேற ஒரு பட்டனாவோ, இல்ல வந்து வேற ஒரு கிளிக் பண்ண மாரி பண்ணிட்டு, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைரக்ட்டா வந்து அந்த இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி நம்ம உள்ள வந்து எப்படி டேட்டாவ வந்து பாஸ் பண்றது? அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு திங். ஓகேங்களா? ஸோ, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியறது. ஓகேங்களா. இன்டர்போலேஷன்ல நம்ம பண்ண முடியறது இது எல்லாமே. ஓகேங்களா. சரி. பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பீட்டா போட்டுறேன். இந்த பேசிக்ஸ்ன்றனால வந்து நம்ம வந்து இது ஒன் பை ஒன்னா நம்ம போறோம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க இப்படி ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லி டேட்டா இப்படிலாம் நம்ம குடுக்க முடியாது. ஓகேங்களா. இந்த மாரிலாம் நம்ம குடுக்க முடியாது. பட் வந்து நீங்க வந்து கம்பேரிட்டிவ் ஆப்பரேட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம் வந்து 0 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு நம்பர் இன்னொரு வேல்யூ நான் குடுக்குறேன். கவுண்ட் ஈக்குவல் டூ 100 நான் குடுக்குறேன். ஓகேங்களா? சாரி கவுண்ட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ கவுண்ட் 1 ஈக்குவல் டூ 100 நான் குடுக்குறேன். இப்ப இந்த கவுண்ட்ட வந்து இங்க குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இன்டர்போலேஷன் பாஸ் பண்ணிட்டு, இங்க நீங்க பிளஸ் பிளஸ் இப்படி நீங்க குடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த மாரி நீங்க குடுத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இன்கிரிமெண்ட் ஆகாது. இந்த ஆப்பரேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது நம்ம. ஸோ இங்க பாருங்களேன். நமக்கு இங்க எரர் அடிச்சுச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன் நாட் காலபிள்ன்னு சொல்லி எரர் அடிச்சிருச்சு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்சர் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் சொல்லி நமக்கு வந்து இந்த மாரி எரர் அடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க வந்து இன்கிரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்போலேஷன்க்குள்ள பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனா அதுக்கு பதிலா வந்து நீங்க வந்துட்டு +1 அப்படின்னு குடுக்கலாம். சாரி +1 குடுக்க முடியாது. நீங்க வந்து இது பண்ணலாம். அதாவது கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ அ 0வா இருக்கா? ஐ மீன் இப்ப வந்து 0 நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கும். சாரி அங்க வந்து கவுண்ட் ஈக்குவல் டூ 100 ஒரு எரர் வருது. ஓகே. இப்ப பாருங்க. ஆக்சுவலி நான் சேவ் பண்ணல. அதான் அந்த எரரு. ஓகேங்களா? சரியா? இங்க பாருங்களேன். ஸோ நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்துச்சு.
ஓகேவா? நம்மனால வந்து கம்பேரிட்டிவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவுண்ட் 1 இங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. ஸோ இப்ப இந்த 100 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100 குடுக்கனா ட்ரூ ஆயிடும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளால கம்பேரிட்டிவ் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் வந்து ஆனாலும் நம்மளால வந்து இன்கிரிமெண்ட் பண்ண முடியாது. ஓகே. இந்த +1 குடுத்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? +1 குடுத்து 101, 102 அப்படின்னு நமக்கு வரும். ஓகே. இல்ல அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார் குடுத்துக்கலாம். ஸ்டார் குடுத்து நம்மளால போட முடியும். ஆனா வந்து நீங்க வந்து இந்த இடத்துலயே வந்து டைரக்ட்டா வந்து இந்த மாரி இன்கிரிமெண்ட் பண்ண முடியாது. இன்கிரிமெண்ட் பண்ணதோ, டிக்ரிமெண்ட் பண்றதோ, இந்த மாரி எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இதுல நீங்க தவிர்த்தரணும். இந்த மாரி விஷயங்கள் நம்ம பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்டர்போலேஷன். ஓகேங்களா? ஸோ அ ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஓகேங்களா? ஸோ நான் ஸ்பீடா போறேன் அப்புட்ன்னா வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்பீடா போறேன் என்ன ஏதுன்னு. ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து நான் வந்து அ நான் பண்ற தப்ப வந்து திருத்திக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது புரியல அப்புட்ன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரெகுலரா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் வந்து புரியும். நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு மூவ் ஆன் ஆயி போயிடாதீங்க. ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஈவன் இந்த வீடியோ பார்த்து நீங்க வேற வீடியோ பார்க்கணும் அப்புட்ன்னு நெனச்சாலுமே, எந்த வீடியோ நீங்க பார்த்தாலுமே, யாரோட வீடியோ நீங்க பார்த்தாலுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? ஆ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்க. பாய்.